மொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இங்கே நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். அப்போ ஆண்டவருடைய நாமம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு நீதிமானுக்கு பலத்த துருகமாக காணப்படுது. அவங்க அந்த நாமத்துக்குள்ளே ஓடி போய் என்ன செய்யலாம்? சுகமாக தங்கி இருக்கலாம் தெய்வ பிள்ளைங்க. அப்போ நமக்கு ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கும் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்குது. அந்த நாமத்துக்குள்ளே போயிருந்தால் நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு அனுபவத்தை நம்ம என்ன செய்வோம்? காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. இந்த நாளில் கர்த்தரின் நாமம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைங்களே. வேதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுடைய நாமம்னு சொல்லி நிறைய நாமங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு. யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, ஏகமா ரஃபா இப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் இப்படின்னு சொல்லி பரிசுத்தர் என்ற நாமம், கர்த்தர் என்ற நாமம், தேவனுடைய வார்த்தை என்ற நாமம், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இப்படி என்ன செய்யணும்? நம்முடைய தேவன் பிரதான ஆசாரியர் என்ற நாமம் இருக்கு. இப்படி நிறைய நாமங்கள் வேதத்தில் சொல்லப்படுற தெய்வ பிள்ளைங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சில நாமங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம் தெய்வ பிள்ளைங்களை. முதலாவது மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 41. மார்க் 9:41 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்க வாசிக்கிறோம், என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவங்க கூட தன்னுடைய பலனை அடையாமற் போவதில்லை என்று வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களா. அப்போ ஆண்டோடைய நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கு பிரதிபலன் கண்டிப்பாக உண்டு என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைங்க. இந்த நாட்கள் நம்ம பாருங்கள், நம்ம பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் என்னதுக்கு இருக்குது? பாவப்பட்டவங்க முதற்கொண்டு பணக்காரங்க எல்லாருக்கும் என்னது இருக்குது? பேங்கு புக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் கேஸ் நம்ம கவர்மெண்ட்லேருந்து மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்துட்டாங்க? பேங்க் புக்கு ஓப்பன் பண்ணாத எல்லாரும் என்ன செய்துட்டாங்க? பாஸ்புக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த மானியம் கிடைக்கணும் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற அதான சலுகைகள் கிடைக்கணும்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அதுபோல் நம்ம பூமியில் ஓப்பன் பரலோகம் இந்த பேங்கு புக்கு ஓப்பன் பண்ணி அதில் நிறைய காசு சேர்ப்பாங்க, வரவு செலவு நடத்துவாங்க. சிலர் என்ன செய்வாங்க? எடுக்கவே மாட்டாங்க, சேர்த்துட்டே இருப்பாங்க. லட்சக்கணக்காக கோடி கணக்கில் அந்த பணங்களை 1000 அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? சேர்த்துட்டே இருப்பாங்க, எடுக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தில் இந்த பூமியில் அக்கௌண்ட் வச்சு என்ன செய்கிறாங்க? வாழ்கிறாங்க தெய்வ பிள்ளைங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி, ரொம்ப அதுக்கு மேலே சொல்ல, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு பரலோகத்தில் அக்கௌண்ட் என்ன செய்யணுமா? ஓப்பன் ஆயிரும் தெய்வ பிள்ளைங்களை. இந்த பரலோகத்தில் அக்கௌண்ட் என்ன செய்யும்? இந்த பூமியில் தேவனுடைய நாமத்துக்காக ஒரு கலசம் தண்ணி, ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா கூட அதுக்கு பிரதிபலன் உண்டு தெய்வ பிள்ளைங்களை. தேவன் சொல்கிறாங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். நம்ம ஆண்டவர் நாமத்து நிமித்தம் ஒருத்தங்களுக்கு கொடுத்தா ஆண்டவர் என்ன செய்வாரோ அப்படி தரமாட்டாங்க, வட்டியோட திரும்பி தருவார். வட்டியோட கர்த்தர் என்ன செய்வாங்க? திருப்பி கொடுத்துப்பான். அவங்க நம்ம கொடுத்ததை அவர் திருப்பி கண்டிப்பாக நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும் தெய்வ பிள்ளைங்களை. நாங்கள் ஊழியத்தின் பாதையில் அதை என்ன செய்யிருக்கோம்? கண்கூடாக பார்க்குற விதத்தில் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் என்ன செய்யிருக்கிறோம்? பார்த்துருக்கோம் தெய்வ பிள்ளைகள். தேவனுடைய நாமத்து நிமித்தம் கஷ்டப்படுற தெய்வ ஜனங்கள் ஊழியர்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி செய்வாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா என்ன செய்யும்? அது டபுள் ட்ரிபிள் மடங்காக என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ பிரதர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வாதமாக தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அடிக்கடி இந்த வார்த்தையை எங்ககிட்ட சொல்லுவாங்க தெய்வ பிள்ளைங்க. அதுபோல் நம்முடைய ஜீவியத்திலையும் கூட தேவ ஜனங்கள் ஊழியக்காரங்க உங்கள் வீட்டுக்கு விசிட்டிங் வரும்போதும் மற்றும் தேவ ஜனங்களுக்காக சிலர் பார்த்தீங்கன்னா எச்சி கையால் காக்கா வரட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெய்வ பிள்ளைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு கஞ்சி பிசினி தரமா. சில தெய்வ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, தண்ணி குடிக்கிறீங்களா, காஃபி குடிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும், ஜூஸ் குடிக்கிறீங்களா, பழங்கள் இது குடிக்கிறீங்களா, சாப்பிட்றீங்களா, நல்லா என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. அப்படி உண்மையாக நம்ம விசாரிக்கும் போது கடமைக்காக உண்மையாக விசாரித்து ஒரு கப்பு தண்ணியோ காஃபியோ எது நம்ம செய்கிறோமோ அதுக்கு பிரதிபலன் உண்டு தெய்வ பிள்ளைங்க. இந்த நாட்டில் அநேகர் என்ன செய்யிருக்கிறாங்க?
தங்களுடைய வீடுகளில் பிறந்த நாளோ ஒரு திருமண நாளோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்ன செய்வாங்க, சிலர் கனப்படுத்தி ஊழியக்காரங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஆகாரங்கள் கொடுக்குறாங்க. சில தெய்வ ஜனங்கள் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் ஒரு மேரேஜ் எடுக்கிறாங்க. ஆனால் ஊழியக்காரங்களை என்ன செய்வாங்க, நம்ம எல்லாரும் புது ட்ரெஸ் போடுறோம், ஆனால் ஊழியக்காரங்களுக்கும் புது ட்ரெஸ் என்ன செய்யணும், எடுத்து கொடுக்கணும். அதுக்குரிய காசு சிலர் கொடுப்பாங்க, சிலர் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் அவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு என்னது பலன் கிடைக்காம போகாது. அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. தேவ பிள்ளைங்க, இந்த பூமியில் ஒரு கப்பு தண்ணியில் தொடங்குதுன்னா நீங்கள் என்ன தேவ நாமத்துக்காக நீங்கள் எதை செய்கிறீங்களோ, ஊழியக்காரங்களுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ நம்ம செய்கிற ஒவ்வொரு சிறியரில் அந்த பூமியில் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பரலோகத்தில் பிரதிபலன் உண்டு. ஒருவேளை பூமியில் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் அவங்களுக்கு அக்கௌண்ட் என்ன செய்யும், சேர்ந்துட்டே இருக்கும். சேவிங்ஸ் கூடியதுலாம் ஆகிட்டே இருக்கும். 1000, 2000, 3000, 4000, 10,000, 20,000 அப்படின்னு என்ன செய்யும், லட்சம் அப்படின்னு சொல்லி செய்யும், கூடிகிட்டே இருக்குது. இந்த பூமியில் பாருங்கள், பரலோகத்தில் பூமியில் நம்ம பொக்கிஷங்கத்தை சேர்த்து வச்சோமானா பூச்சியும் துருவும் என்ன செய்யணும், கெடுத்துரும். திருடர்கள் என்ன செய்வாங்களாம், கண்ணமிட்டு திருடுவாங்க, வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டே இருந்தோமானா யாருமே எடுக்க முடியாது. பூச்சியும் துருவும் என்ன செய்யாது, கெடுக்காது. கள்ளர்களும் அங்கே வரமாட்டாங்க. உங்களுக்கு பிரதிபலன் கூடுதலாக இருக்கும். தெய்வ பிள்ளைகள், ஏசப்பா வரும்போது அவரோடு கூட நம்முடைய பிரதிபலன்கள் என்ன செய்யுமா, வெளிப்பட என்ற விதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம கூட நாமத்தின் நிமித்தம் ஆண்ட நாமத்துக்காக நம்ம செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் கண்டிப்பாக உண்டு. தெய்வ பிள்ளைங்க, நம்முடைய ஜீவிதத்தில் நாம் எப்படிப்பட்ட அனுபவத்தில் உடையவர்களா, எப்படிப்பட்டதான ஒரு பிரதிபலனுக்கு ஏதுவாக நம்முடைய ஜீவியம் காணப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தெய்வ பிள்ளைகளே, எதில் கூட வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை விதவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 42 வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும் ஏழை விதவை. இதே போல் ஒரு ஆராதனை சமயத்தில் அந்த ஏழை விதவை என்ன செய்திருக்கிறான், வந்திருக்கிறாங்க. அப்படி வந்திருக்க சமயத்தில் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, காணிக்கை பகுதி, அந்த காணிக்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் காணிக்கை போடுறத கர்த்தர் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஏழை விதவை பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஜீவன், அவளுக்கு அந்த டைமில் ஒரே ஒரு துட்டுக்கு சரியான 2 காசு, அது தவிர அவளுக்கு வேற எதுவுமே கிடையாது. பணமும் பொருளும் எதுவுமே. அடுத்த நேரம் சாப்பாடு கூட அந்த அம்மாவுக்கு இருந்துச்சான்னு தெரியாது. அந்த ஒரு துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அம்மா என்ன செய்துட்டாங்க, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வேணும், அடுத்த நாளுக்கு வேணும் அப்படின்னு என்ன செய்யல, அவங்க யோசிக்கலாம். அவங்க ஜீவன் அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு துட்டு தான் இருந்துச்சு. அந்த ஒரு துட்டை என்ன செய்தாங்க, தேவ நாமத்துக்காக என்ன செய்தாங்க, போட்டாங்க. தெய்வ பிள்ளைங்களை இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க பேசப்படுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பரலோகத்தில் அக்கௌண்டு அவங்களுக்கு கூடுதலாக இருந்திருக்கும். தெய்வ பிள்ளைகளை பாருங்கள், அந்த நாளில் அந்த ஆலயத்தில் ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய ஐஸ்வர்யத்தில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி பிரதிபலன் எவ்வளோ அக்கௌண்ட்டில் சேர்ந்துன்னு தெரியாது. ஆனால் அந்த ஏழை விதவை தனக்குன்னு இருந்ததையே போட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பரலோக அக்கௌண்ட்டில் கிரெடிட் கூடுதலாக லட்சம் கோடியில் என்ன செய்திருக்கும், சேர்ந்திருக்கும். தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள், அப்படிப்பட்ட விதத்தில் என்ன செய்தாங்க, அந்த ஏழை விதவை தாயாருடைய அவங்களுடைய தேவனுக்காக தேவ நாமத்துக்காக ஊழியக்காரங்களுக்கு பாருங்கள், அவங்க ஒரு ஏழை விதவை, அவங்களே கஷ்டப்படுறாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை, தேவனா அற்புதம் செஞ்சாதான் உண்டு. அந்த தீர்க்கதரிசி எலியாவுக்கு ஒரு ஒரு துண்டு அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்துச்சு இல்லை, அதே போல் தேவனாக தான் செஞ்சாதான் உண்டு அந்த தாயாருக்கு. இவங்க கொடுக்கணும். நம்ம ஜனங்கள் சிலர் என்ன செய்வாங்க, இப்போ உள்ளவங்க நினைப்பாங்க நம்ம எதுக்கு காணிக்க கொடுக்கணும், அவங்க நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குறவுமே இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம எதுக்கு கொடுக்கணும், நம்ம கஷ்டப்படுறோம், நமக்கு உள்ள நம்ம என்ன செய்வோம் வச்சு, நம்ம நாளைக்கு நமக்கு யார் தருவா, நமக்கு இருக்கிறத சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம், கூட்டங்களுக்கு போகணும் வரணும், நம்ம அப்படிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க தெய்வ பிள்ளைங்களே. ஆனால் அந்த ஏழை விதவை அப்படிலாம் நினைக்கல. தனக்குன்னு இருந்தது ஒரு துட்டு. அந்த ஒரு துட்டையும் கர்த்தருக்கென்று போட்டாங்க. அவங்க ஊழியக்காரங்களுக்குன்னு போடலை, அந்த சபைக்குன்னு போடலை, தேவ நாமத்துக்காக தேவ ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியாக கட்டப்படும்படியாக என்ன செய்தாங்க, அந்த காணிக்கையை போட்டாங்க. இன்றைக்கும் பேசக்கூடிய அனுபவத்தில் அவங்க காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திர விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா
லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திகளால் என்ன செய்தாங்களாம் சில சகோதரிமார்கள் ஊழியம் செய்தாங்க. இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஆஸ்தி, கொஞ்சம் வசதிகள் என்ன செய்திருந்து காணப்பட்டிருக்காங்க. வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது ஆஸ்திகளால் ஊழியம் செய்த யோவன்னாலும் சூசன்னாலும் மற்றும் அநேக ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள் என்ன செய்தாங்களாம், தங்களுடைய ஆஸ்திகளை கொடுத்து என்ன செய்திருக்கிறாங்க, அந்த ஊழியத்தை தாங்கி இருக்காங்க. தெய்வ பிள்ளைங்க அவங்க கணவன்மார் என்ன செய்தாங்க, தாங்கினாங்க, ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்லாம் இல்லை. ஆனால் அந்த பாருங்க அந்த வேதத்தில் வாசிக்கும் போது நம்ம நாபால்னு ஒருத்தன் இருக்கான்ல, தாவீது கஷ்டப்படுற சமயத்தில் அவனோடு இருந்த வாலிபர்கள் போய் கேட்குறாங்க, நாங்கள் அவங்க வந்து அந்த மயிர் கத்திரிக்கிற நாள் ரொம்ப ஆடல் பாடல் சந்தோஷம், ரொம்ப கொளுத்த விருந்து, ரொம்ப சாப்பாடு, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான இருப்பாங்க. அந்த நாளில் வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு கைக்கு உதவுனதை எங்களுக்கு கொடுத்து உதவுங்க, உங்களுக்கு கைக்கு உதவுன எங்களுக்கு தாங்க, நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, சாப்பிட்றீங்க, ஆடல் பாடல் சாப்பாடு அது இதுன்னு சந்தோஷமாக களிப்பாக இருக்கிறீங்க, அதில் கொஞ்சம் எங்களுக்கும் தாங்க அப்படின்னு கேட்டபோது என்ன செய்யலை, தாவீது யாரோ அவனுக்கு பின்பற்றி வந்தால் நீங்கள் யாரோ அப்படின்னு சொல்லி அவங்களே செய்திருவான், அவங்கள வந்து ரொம்ப நோஸ் கட் பண்ணி போட்டுருவாங்க. தெய்வ பிள்ளைங்களே, அதை அறிந்து அபிகாயில் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா தீவிரமாக எழுந்து என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அப்பங்கள், திராட்சரசம், பழங்கள் அது இதுன்னு சொல்லி என்ன செய்வான், கழுதைக்கு மேலே ஏற்றி கொண்டு போய் கொடுப்பா. தெய்வ பிள்ளைங்க அதே போல் இந்த சகோதரிமார்கள் கணவனை குறித்து வேதத்தில் சொல்லப்படலை. அந்த சகோதரிமார் அந்த யோவனால் சூசனால் பார்த்தீங்கன்னா அந்த கர்த்தர் ஊழியம் செய்த நாட்களில் அந்த ஊழியத்துக்கு ஒத்தாசை என்ன செய்தாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது வாசிங்க. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தமான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம், அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். பார்த்தீங்களா, அங்கே வந்து சூனேமியாள் பார்த்தீங்களா, அந்த சகோதரி அந்த எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து இவர் ஒரு அவர் அந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்க வீட்டில் போய் என்ன செய்வாங்க, அவங்க கூப்பிடுவாங்க, நீங்கள் வரும்போதெல்லாம் வாங்க, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் சாப்பிட்டு போகணும், நீங்கள் வருகிறது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி வருந்தி கூப்பிடுவாங்க. கடமைக்காக கூப்பிடுறதில்ல, வருந்தி கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிடுறதே என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு அல்லல் தட்ட முடியாமல் அவங்க வீட்டுக்கு அவங்க போவாங்க. அப்படி போகக்கூடிய நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு வெளிப்படுத்தல், இவரை பார்க்க ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறாரு, அதனால நம்ம வீட்டுக்கு மேலே மாடியில் மெத்தையில் ஒரு ரூம் எடுத்து அந்த ரூமில் அந்த தீர்க்கதரிசி ஒரு கட்டில், ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, ஒரு குத்து விளக்கு வைப்போம். அவர் எப்பெல்லாம் வாரம் நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு ஜோமண்ண படுக்க இளைப்பாற எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமாக நம்ம என்ன செய்வோம், ரெடி பண்ணுவோம். அதுவும் ஒரு தேவனுடைய நாமத்துக்காக அவங்க செய்த ஒரு செயல் தான். தெய்வ பிள்ளைகள் தேவ நாமத்துக்காக செய்த செயல். எத்தனையோ பேர் என்ன வீடெல்லாம் கட்டுறாங்க, ஆனால் இப்படி ஒரு ஊழியக்காரங்க வந்து தங்கணும், ஜோம் பண்ணணும், எங்கள் வீட்டில் வந்து இது புசிச்சுட்டு போகணும், ஜோம் பண்ணணும் அப்படிங்கிற வெளிப்படுத்தல் யாருக்குமே இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ப்ரேயர் ஹால் கட்டுவாங்க எல்லா வீடுகள்லையும். நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைங்க எங்கள் வீட்டில் ஜெபம் நடக்கணும், ஒரு ஜெப கூட்டம் நடக்கணும்னு சொல்லி ப்ரேயர் ஹால் கட்டி இருக்கிற வீடுகள் அங்கே பார்த்துருக்கோம். ஆனால் தேவ ஊழியக்காரங்க வந்தால் இழைப்பாரணும், கெஸ்ட்டு வந்தால் தங்கணும், நம்ம சொந்தக்காரங்க வந்தால் தங்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஊழியக்காரங்களுக்குன்னு ஸ்பெஷலாக யாருமே இது வரைக்கும் கெட்டியிருக்காங்கிறது எனக்கு தெரியலை. அப்படி நினச்சிருக்காங்க. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த சூனேமி அம்மாளுக்கு ஒரு வெளிப்படுத்தல் காணப்படுது. இது தேவ நாமத்துக்காக செஞ்ச செயல் தான். கண்டிப்பாக இதுக்கு பிரதிபலன் நினைச்சிருப்பாங்க, அவங்க பரலோகத்தில் அவங்களுக்கு அக்கௌண்ட்டில் கூடுதலாக கிரெடிட் ஆகிருக்கும் தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாத்தியரில் வாசிக்கிறோம் 4:15 அந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிற கலாத்தியர் சபையை குறித்து சொல்கிறாரு, உங்கள் கண்களை பிடுங்கி தாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தா கூட நீங்கள் என்ன செய்திருப்பீங்க, கொடுத்துருப்பீங்க. அவ்வளோ ஜனங்கள், அந்த ஜனங்கள் பார்த்துங்க, தேவனுக்கு நாமத்துக்காக எதை வேணாலும் செய்ய நாங்கள் ரெடி, தேவ நாமத்துக்காக ரெடிங்கிற அந்த அனுபவம் இருந்தனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, உங்கள் கண்ணை கேட்டிருந்தா கூட, கண்ணை பிடுங்கி தாங்கன்னு கேட்டிருந்தா கூட நீங்கள் தந்திருப்பீங்க. அவ்வளோ தூரம் என்ன செய்யறாங்க, கொடுக்கக்கூடியவங்களாம் காணப்பட்டனால அந்த சாட்சியை சொல்கிறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் இல்லை, விதத்தில் வாசித்து அந்த கொரிந்தியர் சபையை குறித்து இப்போ சொல்கிறார் பவுல் அப்போஸ்தலர், கொடிய தரித்திரம், ஒரு சோதனையான ஒரு காலம், அவங்களுக்கு ஒரு சோதனையான காலம், கொடிய தரித்திரம், ஒரு சோதனையான ஒரு காலம் போல் இருக்குது. ஆனால் அந்த காலத்துலேயும் கூட அவங்களுக்கு கிடைச்சதில் உதாரத்துவமாக கொடுக்கணுமே, கேட்பாங்களே, பிரசங்கம் பண்ணுவாங்களே அப்படின்லாம் இல்லை, உதாரத்துவமாக மனப்பூர்வமாக சந்தோஷமாக அவங்க என்ன செய்தாங்களாம்
கொடுத்தாங்க என்ற விதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் கிரெடிட் வந்து எப்படி இருக்கும்? டபுள் ட்ரிபிளாக ஏசப்பா என்ன செய்திருப்பாங்க? கூடுதலாக போட்டிருப்பாங்க தெய்வ பிள்ளைங்களே. பார்த்தீங்களா, நம்முடைய தேவனுடைய ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜீவியத்திலையும் கூட தேவனுடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது, தேவ நாமத்துக்காக ஒரு கலசம் தண்ணி கொடுக்கறவங்க கூட அதனுடைய பிரதிபலன் அடையாமற் போதில்லைன்னு விதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்களே. நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட அனுபவம், தேவ நாமத்துக்காக பிரயாசப்படுறது, கிரியை செய்தது, வாயால் சொல்றது மாத்திரமல்ல. இப்போ விதத்தில் கூட வாசிக்கிறோம், குளிருது அவங்க மற்றவங்க அவங்க கஷ்டப்படுறாங்க, குளிருதுன்னு கஷ்டப்படுறாங்க. அப்படி சொல்றதுனால எந்த பிரயோஜனம்? அவங்க குளிருதுன்னு மற்றவங்க குளிருது கஷ்டப்படுறாங்கன்னா நம்ம ஒரு ஷீட்டை கொண்டு என்ன செய்யணும்? ஒரு போர்வையை கொண்டு கொடுத்து நீங்கள் மூடுங்க, நீங்கள் குளிர் காய்ந்து நீங்கள் குளிரில் கஷ்டப்படாதுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அதுக்கப்புறம் கிரியையை காண்பிங்க. சிலர் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு வாயால் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கிரியை இருக்குதா அப்படின்னு பார்த்தா அந்த கிரியை இருக்காது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட கிரியையோடு கூடிய தேவ நாமத்துக்காக பிரயாசப்படுற அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படுது தேவ பிள்ளைங்களா. அல்லேலூயா. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது உன்னத பாட்டுடைய புஸ்தகம் 1:3 வாசிக்கும். உன்னத பாட்டு 1:3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கண்ணியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நமக்கு வாசிக்கிறோம், தேவனுடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக, தேவனுடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக காணப்படுது தேவ பிள்ளைங்களே. பாருங்க, அந்த நாமத்தை அந்த நாமம் ஒரு நாள் என்ன செய்யலை? ஏசப்பாவுடைய நாமம் இன்றைக்கும் கூட இந்த 2024 வருஷம் ஆகுது. இந்த அவர் பூமியில் ஏசப்பா பிறந்த நாள் முதற்கொண்டு, அவர் ஊழியம் செய்த நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏசப்பாவுடைய நாமம், அந்த நாமத்துடைய வாசனை என்ன செய்யலை? எக்ஸ்பிரியே ஆகலை தேவ பிள்ளைங்களே. அதுக்கு என்ன செய்யலை? எக்ஸ்பிரியே ஆகலை. அது கெட்டு என்ன செய்யலை? போகவே இல்லை தேவ பிள்ளைங்க. இன்றைக்கும் அந்த நாமத்தை என்ன செய்கிறாங்க? எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்க, இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு நாள் கொடுத்துருக்கு, மாதம் கொடுத்துருக்கு, வருஷம் கொடுத்து எக்ஸ்பிரி டேட் என்ன செய்யிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏசப்பாவுடைய நாமத்துக்கு என்ன செய்யலை? எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. இன்னைக்கு அவர் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்திருக்கிறாங்க? ஏசப்பாவுடைய நாமத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏசப்பாவுடைய நாமத்தை நுகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏசப்பாவுடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க? ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க? கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த தேவனுடைய காரியங்களை அப்படி குறித்து என்ன செய்வாங்க? வரதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் அந்த நாமம் அவங்க மேலே பட்டுட்டுன்னு வச்சுக்கிடுங்களாம். அதுக்கு பிற்பாடு அந்த நாமம் அந்த ஸ்ப்ரே என்ன செய்யாது? அவங்கள விடவே செய்யாது. அந்த நாமத்துக்காகவே என்ன செய்திருவாங்க? வாழக்கூடியவங்களா, அந்த நாமத்துக்காகவே சாகக்கூடியவங்களா என்ன செய்வாங்க? காணப்படுவாங்க தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட விதத்தில் வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 2:14 வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிறோம், வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை என்று சொல்லப்பட்ட தேவ பிள்ளைங்க. ஒவ்வொரு தேவ ஜனத்துடைய ஜீவியத்திலையும் ஏசப்பாவை அறிகிற அறிவின் வாசனை ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் தேவையாய் காணப்படுது தேவ பிள்ளை. விதத்தில் வாசிக்கும் போது யோவான் 17:3 வாசிக்கிறோம், ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவரமாக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். ஒரு தேவனுடைய பிள்ளை பூமியில் வாழ்கிற ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை அறிகிறது அவங்க வாழ்வுங்களுக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூமியில் வாழ்க்கையோடு மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கும் அவங்க போக வேண்டுமான இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யணும்? அறிந்து பாருங்கள், உலகத்தில் படிக்கிறாங்க, டாக்டர், இன்ஜினியர், இப்படி சொல்லி உலகத்தின் இவ்வளோ படிப்பு காரியங்கள் அது இதுன்னு படிக்க வைக்கிறாங்க. பல காரியங்கள் இப்போ நவீன காலத்தில் செல்ஃபோன், கம்ப்யூட்டர், இப்படி எவ்வளோ பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா அவங்க பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்குறதுல அவ்வளோ அறிவுள்ளவங்களா, ஞானம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனால் தேவ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஏசப்பாவை அறிகிற அறிவின் வாசனை தேவையான ஒன்றாக இருக்குது. அந்த வாசனையை அறியும் போது தான் அவங்க நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் தெய்வ பிள்ளை. அது மாத்திர விதத்தில் வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:2 சொல்லப்பட்டது சுகந்த வாசனை என்று சொல்லப்பட்ட தெய்வ பிள்ளைங்க. ஏசப்பா நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தன்னை ஜீவனையே ஒப்பு கொடுத்ததுனால பாருங்க, ஒரு சிலுவை என்பது ஒரு சாப சின்னமாக காணப்படாது. இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அந்த சிலுவை ஒரு புனித சின்னமாக இயேசு கிறிஸ்து அந்த ஒப்பு கொடுத்ததன் மூலமாக சுகந்த வாசனை என்ற ஒரு அனுபவம், வீசக்கூடிய அனுபவமாக என்ன செய்து காணப்படுது பிள்ளைங்க. இப்படிப்பட்டதான வாசனையின் அனுபவம் நமக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய
ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது பிள்ளைங்க. அது மாத்திரமல்ல, ஒரு உகந்த வாசனை என்று கூட விதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் உகந்த வாசனை. இப்படிப்பட்ட வாசனை நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் தேவையான ஒன்றா அதே காணப்படுது பிள்ளைங்களே. பாருங்க, இந்த மறிக்கொழுந்து அந்த பூவை கசக்கி புழிஞ்சு எடுக்கும்போது அது கஷ்டம், அதை நெரிச்சு அதை கசக்கி புழிஞ்சு எடுக்கும்போது தான் வாசனை, அந்த எசன்ஸ் என்ன செய்யுது கிடைக்குது தேவப்பிள்ளை. அதுபோல் ஒவ்வொரு தேவ ஜனங்களும் பார்த்தீங்கன்னா ஆண்டோர்கிட்ட வரும்போது, ஏசப்பா கிட்ட வரும்போது என்ன செய்தாங்க, ஆண்டோர்கிட்ட வரதான் வேதத்தம்மை கூட நேரத்தை கூட தியானித்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ கர்த்தரை நம்ம ருசிக்க தான் அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தெரியும் தேவப்பிள்ளை. நமக்கு ஒரு கஷ்டத்தின் பாதையில், ஒரு வியாதியின் பாதையில் போகிறோம், அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நம்ம அதை அனுபவிச்சோமானா மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். வியாதியின் பாதையில் தேவன் எனக்கு எப்படி வெளிப்பட்டாங்க, எப்படி எனக்கு உள்ள கிரியை செஞ்சாங்க, நான் எப்படி நல்லவரா அவரை அனுபவிச்சேன்னு சொல்ல முடியும். கஷ்ட நேரத்தில் ஆண்டவர் நம்ம ருசிக்கும் போது மற்றவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். இப்படி தனிப்பட்ட பாதை, ஒரு தனிமையின் பாதையில் எல்லாரும் கைவிட்ட தாய் தகப்பன் எல்லாரும் கைவிட்ட நேரத்தில், ஒரு இழப்புகளின் மத்தியில் நம்ம கர்த்தரை, நம்ம என் கர்த்தருடைய அன்பை ஆண்டவரை என்ன செய்ய முடியும், ருசிக்க முடியும் தேவப்பிள்ளைங்க. இப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவையான ஒன்றாக காணப்படுது தேவப்பிள்ளைங்க. நம்ம இன்னைக்கு கூட தியானித்தது போல ஊற்றுண்ட பரிமள தைலம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய அன்பு, அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமாகி அந்த தேவனுடைய நாமம், அந்த வாசனை அவங்க மேலே பட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக தேவனுக்காக என்ன செய்வாங்க, தன்னுடைய வீட்டை விட்டுருவாங்க. தன்னையே என்ன செய்வாங்க, முதலாவது அர்ப்பணிக்கக்கூடியவங்க தன்னுடைய தேவன், அவங்களுடைய பெற்றோருடைய வீடு, தங்களுடைய தொழில்கள், ஆஸ்திகள், எண்ணம், ஜனம், பத்து, அவங்களுக்கு சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் என்ன செய்திருவாங்க விட்டு தேவனுடைய வாசனைக்காக, இந்த நாமத்துக்காக என்ன செய்வாங்க, நாமத்துக்காக அவங்க அப்படியே பின்னாடி வரக்கூடியவங்களை என்ன செய்திருவாங்க காணப்படுவாங்க தேவ பிள்ளை. இந்த நாமம் ஒவ்வொருத்தருடைய மேலே அந்த தேவனுடைய அந்த வாசனை, ஊற்றுண்ட பரிமள தைலமாக அந்த வாசனை ஒவ்வொருத்தர் மேலே பட்டதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன இழப்பு வந்தாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன தோல்வியோ கஷ்டமோ எது வந்த உலகத்தில் என்னை யார் நேசித்தாங்களோ யார் நேசிக்கலையோ, எப்படிப்பட்டதான பாதையை என்ன வந்தாலும் இந்த நாமமே போதும், இந்த இயேசு கிறிஸ்துவே போதும் அப்படின்னு சொல்லி என்ன செய்திருவாங்க. அந்த நாமத்துக்காகவே நாங்கள் சாகவும் ரெடி. இந்த நாமத்துக்காக என்ன செய்வாங்க, என்ன நாமத்துக்காக தேவனுக்கு விரோதமாக எழும்புறவங்க, இந்த நாமத்துக்காக நான் என்ன வேணாலும் பட்டுக்கிறேன், எத்தனை அடி வேணாலும் படுறேன், எத்தனை காவலை வேணாலும் நான் பட்டுக்கிடுறேன், என்ன மரணத்தின் பாதை, என்ன சோதனையின் பாதை, எப்படிப்பட்ட அனுபவமானாலும் நான் சரண்டருங்கிற அனுபவத்துக்கு என்ன செய்திருவாங்க வந்துடுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனின் நாமம் ஊற்றுண்ட பரிமளமாகி அந்த நாமம் அவங்களுக்குள் பிரவேசிக்கும் போது அந்த நாமத்துக்காகவே வாழ்கிறவங்களா சாகிறவங்களா மாற்றப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாக இந்த நாமத்தை நாமும் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த நாமத்துக்காக ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. மூன்றாவது நம்ம வாசிக்கும் போது ஏசாயா புஸ்தகம் 12:4 வாசிக்கும் போது ஏசாயா 12:4. அக்காலத்திலே நீங்கள் சொல்லுவது கர்த்தரை துதியுங்கள், அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள், அவருடைய நாமம் உயர்ந்ததென்று பிரஸ்தாபம் பண்ணுங்கள். நம்ம இங்கே வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துடைய நாமம் உயர்ந்த நாமம், இயேசு கிறிஸ்துடைய நாமம் உயர்ந்த நாமம். அந்த நாமத்தை மிஞ்சுகிறதுக்கு யாருமே கிடையாது தெய்வ பிள்ளைகளை. இயேசப்பாவுடைய நாமத்தை மிஞ்சுகிறதுக்கு இந்த பூமியில் யாருமே கிடையாது, எந்த நாமமும் கிடையாது தெய்வ பிள்ளைகளை. இயேசப்பாவுடைய நாமத்தை இந்த சாதனையை முறியடிக்கிறதுக்கு யாருமே இதுவரைக்கும் எழும்புனதே கிடையாது, முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது. தேவனுடைய நாமம் மிக உயர்ந்த ஒரு நாமமாக காணப்படுது தெய்வ பிள்ளைகளை. வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது பிலிப்பியருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு 11ஆம் வசனத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கு தெய்வ பிள்ளைகள். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமமாக காணப்படுது தெய்வ பிள்ளைகள். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமம் கீழ்ப்படிதல்ல உயர்ந்த நாமம், பாடுபடுதல்ல உயர்ந்த நாமம், பசுத்தத்தில் உயர்ந்த நாமம், அன்பில் உயர்ந்த நாமம் தெய்வ பிள்ளைகளே, சகிக்கிறதுல உயர்ந்த நாமம், நீடிய பொறுமையில உயர்ந்த நாமம். இந்த நாமத்தை மிஞ்சுகிறதுக்கு இந்த பூமியில யாருமே கிடையாது தெய்வ பிள்ளைகள். இந்த நாமத்துக்காக பிரயாசப்படுறதுல எதிர்த்துல வாசிக்கும் போது பாருங்க, அவர் என்ன செய்தாராம், தம்மை தாமே
இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது அவர் என்ன செய்தாங்க, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகிய, சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர். அப்போ அப்படிப்பட்டதான விதத்தில் கீழ்ப்படிதல உயர்ந்த நாமம் உடையவராக தேவன் காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகள் தாழ்மையில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லப்பட்ட தம்மை தாமே வெறுமைக்கு அடிமையின் ரூபம் எடுத்து அப்படிப்பட்ட விதத்தில் என்ன செய்தாங்கன்னா தம்மை சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாமே தாழ்த்தக்கூடிய. பாருங்க, ஒரு தேவகுமாரன் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்த. பாருங்க, நமக்கு சொந்தக்காரங்க ஒருத்தங்க பெரிய பெரிய ஒரு கலெக்டராக இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க. நம்ம என்ன செய்வோம், எங்க மாமா பெரிய முதலமைச்சராகும், எங்க கலெக்டர் ஆகும். சும்மா நம்ம என்ன செய்வோம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க வேலை செய்கிற இடத்துல காலரை உயர்த்தி விட்ட மாதிரி ஏதாவது எங்களுக்கு பிரச்சனை பண்ணுனீங்க அவங்கள்ட்ட போட்டு கொடுத்துரும், பிறகு நீங்கள் கம்பி எண்ண வேண்டியதான். என்ன செய்வோம், பெருமை பீத்துவோம். நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், பெருமை பீத்துவோம். ஆனால் தேவனுக்கு சமமாக இருப்பதே அவர் தேவன். ஆனால் அவர் கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்த அனுபவத்தில் அவருடைய நாம தாழ்மையில ஒரு உயர்ந்த நாமமாய் பாடுபடுதல. பாருங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஏசப்பா பாருங்க நகரத்துக்கு புறம்பே பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். தம்முடைய ஜனத்துக்காக பாடுபடுகிறதுல அதை விட உயர்ந்த நாமம் கிடையாது தேவப்பிள்ளை. பரிசுத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவரை விட உயர்ந்த நாமமே கிடையாது தேவப்பிள்ளை. அப்படிப்பட்ட விதத்தில் ஒரு பரிசுத்தமானது அவருக்குள்ள விதத்தில் வாசிக்கும் போது பாவம் இல்லை, பாவம் செய்யாதவராய், பாவம் இல்லாதவராய் அவர் நினைச்சதாங்களா காணப்படக்கூடியவங்களா காணப்பட்டாங்களா தேவப்பிள்ளைங்க. அன்புல பார்த்தீங்கன்னா அன்புலை கூட தேவனுடைய உயர்ந்த நாமம் உடையவர்களாக காணப்பட்டாங்க. பாருங்க, ஏசப்பா அன்பாகவே காணப்படுறாங்க. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லாருக்கும் சூரியனை உதிக்க பண்றாங்க, எல்லார் மேலும் மழையை வர்ஷிக்க பண்றாங்க. இப்படி அவர் என்ன செய்றாங்க, பூர்ண சர்க்குணராய் எல்லாரையும் இந்த கிருபையின் நாட்கள் முடிவு வரைக்கும் எல்லாரையும் நேசிக்கக்கூடியவங்களை ஏசப்பா என்ன செய்றாங்க, எல்லாருக்கும் தேவனா அவர் என்ன செய்றாரு காணப்படுறாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டோர்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுல அவர் மிகுந்த ஒரு அன்புள்ளவர். தேவ ராஜ்யத்துக்குரியவங்களை மாற்றப்படணும், எல்லாரும் பரலோகவாசியா மாற்றப்படணுங்கிறதுல இன்றைக்கும் ஒரு அன்புள்ளவராக, இன்றைக்கும் பரிந்து பேசுகிற ஒரு உயர்ந்த நாமம் உடையவராக காணப்படுறாங்க தேவ பிள்ளைங்களே. பாருங்க, சகிக்கிறதுல கூட நமக்காக ஏசப்பா என்ன செய்றாங்க, எவ்வளோ காரியங்களை சகிச்சு இன்றைக்கும் சகிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பாருங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம், அபிஷேகம் பெற்றிருக்கோம். ஆனால் இன்றைக்கும் பாருங்க சில நேரங்களில் கர்த்தரை மறுபடியும் சிலுவையில் அறைகிற விதத்தில் தேவன் நம்மளை பார்த்து என் பிள்ளை கனி கொடுக்கிற விஷயத்தை இப்படி ஒவ்வொரு காரியங்களும் எடுத்து பார்த்தா நம்மளை பார்த்து வேதனைப்படுற விதத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய ஜீவியம் பேச்சு காரியம் செய்க காணப்படுது. இன்னைக்கு நம்மளை என்ன செய்றாங்க, சகிச்சுதான் இந்த பூமியில வச்சிருக்காங்க. ஒவ்வொருவருக்காகவும் என்ன செய்றாங்க, பிதாவிட்ட பரிந்து பேசி இந்த பூமியில நம்மளை எப்படிப்பட்ட விதத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய நாமம் ஒரு உயர்ந்த நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். தேவனும் கூட நமக்காக அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து ஒப்பு கொடுத்ததுனால பிதாவானவர் பார்த்தீங்கன்னா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்துட்டாங்க, கொடுக்கக்கூடியவங்களா காணப்பட்டுட்டாங்க தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு இந்த உயர்ந்த நாமத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா வானோர் பூதலத்தோர் பூமியுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் வாசிக்கும் தேவ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட விதத்தில் தேவனுடைய நாமும் உயர்ந்த வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தன்மையுடைய நாமமுடையவராக இயேசு கிறிஸ்து மாற்றப்பட எல்லா காரியத்துக்கும் ஒரு ஆளுகைக்குரிய ஒரு நாமம் உயர்ந்த நாமமாக என்ன செய்கிறாங்க காணப்படுறாங்க தேவ பிள்ளைங்க. இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வாழ்கிற அந்த பூமியில் நம்ம இந்தியாவில் ஜனாதிபதி அப்படிங்கிற அவங்க பேர், அவங்க நேம் அதுதான் என்னது உயர்ந்ததாக காணப்படுது. இது மாதிரி கலெக்டர், IAS, IPS இப்படிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய நாமம், அவங்க பேர், அவங்க ஸ்டாண்டர்டு தான் உயர்ந்ததாக இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய நாமம் பார்த்தீங்கன்னா வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால் முடங்குற விதத்தில் ஒரு ஆளுகைக்குரிய நாமமாய் உயர்ந்த நாமமாய் இயேசப்பா என்ன செய்கிறாங்க காணப்படுறாங்க. இன்றைக்கு ஒரு ஜெயம் எடுத்த நாமமாய், ஒரு வெற்றி சிறக்கிற நாமமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணப்படக்கூடியவராக காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைகளே. அது மாத்திரம் வாசிக்கும் போது எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைகளுக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவருடைய நாமம் உயர்ந்து, எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலா தேவனுடைய நாமம் உயர்ந்ததான அனுபவமாக காணப்படுது தேவ பிள்ளைங்களை. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்ந்த நாமமாய் காணப்படுது. இந்த நாமத்தை நம்முடைய ஜீவியத்தில் அனுபவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது தேவ பிள்ளை. நான்காவதாக நம்ம பார்க்கும்போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான்.
நமக்கு வாசிக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்று வாசிக்கும் தெய்வ பிள்ளை. ஒரு தேவ ஜனத்துக்கு கர்த்தருடைய நாமம் ஒரு பலத்த துரு. பாருங்க, ஒரு வீடு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு என்ன செய்யுது, அந்த வீட்டில் வெளியே வேலைகளுக்கு போகிறாங்க, ஸ்கூல் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் வீட்டுக்கு வந்துட்டோம், இன்னும் நிம்மதியாக இருக்கலாம், நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிடலாம், சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே போல் ஆண்டோர் நாமம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பலத்த துருகம், ஒரு கோட்டையான அனுபவத்தில், ஒரு ஒரு அரண்மனைக்குரிய அனுபவத்தில், ஒரு பாதுகாப்பான அனுபவத்தில், எந்த ஒரு சேதமோ, எந்த ஒரு நஷ்டமோ, எந்த ஒரு கஷ்டமோ, எந்த ஒரு இழப்போ, எந்த ஒரு அனுபவமோ இல்லாத ஒரு அனுபவத்தில், ஒரு அரண்மனையான ஒரு அனுபவத்தில் ஒரு பலத்த துருகமாக காணப்படுது பிள்ளைங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாமும் இந்த கர்த்தரின் நாமம் பலத்த துருகமான அனுபவத்தை நம்முடைய ஜீவியத்தில் அனுபவமாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுது பிள்ளைங்க. அப்போ இது யாருக்கு பலத்த துருகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமானுக்கு தான் கர்த்தருடைய நாமம் பலத்தை துருகமாக காணப்படும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நீதிமானாக வாழும்போது தேவனுடைய நாமம் உங்களுக்கு சாதாரணமாக சும்மா இருக்கிறவங்களுக்கு என்ன பலத்தை துருகமாக என்ன செய்யாது, காணப்படாது. நீதிமானாக நம்ம வாழும்போது கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு என்ன செய்யும், பலத்தை துருகமாக காணப்படும். தேவ வேதத்தில் கூட வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசிக்கும் போது அங்கே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசாரியனுடைய பிள்ளைங்க ஆனால் அவங்க ஜீவியம் சரி கிடையாது, அவங்க ஜீவியம் சரியில்லை. ஆனால் அவங்க பிசாசை துரத்துனாங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த பிசாசு இவங்களை மேற்கொள்கிற அனுபவத்தில் காணப்படுது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க நீதிமானின் அனுபவம் இல்லை தெய்வ பிள்ளைங்களே. அப்போ நீதிமான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் புஸ்தகம் 5:9 சொல்லப்பட்டது போல, ரோமர் 5:9 சொல்லப்பட்டது போல வாசிங்க. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டாங்க. இயேசப்பாவோட இரத்தத்தினால கழுவப்பட்டவங்க தான் நீதிமானா காணப்பட்டாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இயேசப்பாவோட இரத்தத்தினால நம்முடைய ஜீவன் கழுவப்பட்ட அனுபவம் காணப்படுகிற அனுபவம் இருக்குமா? நாம யாரு நீதிமான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா 2 பேதுருடைய புஸ்தகம் 2:8 வாசிக்கும்போது, 2 பேதுரு 2:8 வாசிங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. வாதிக்கப்படுகிற ஒரு நீதிமான், பாருங்க, லோத்துடைய ஜீவியத்தில் பார்த்தீங்கன்னா சோதோம் கோமாரா பட்டணத்தின் பாவம் மிகுதியா இருக்கு. அவனுக்கு இருதயம் வாதிக்குது. இந்த சோதோம் கோமாரா பட்டணத்தினுடைய பாவம் மிகுதியா இருக்குது. இப்படியெல்லாம் ஜனங்கள் பாவம் செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க, அழிவுக்குரியவங்களா மாற்றப்பட்டுட்டாங்களே, இவங்க ரட்சிக்கப்படுறது இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜனங்களுடைய பாவம், அவங்க வாழ்க்கை, அவங்க ஜீவியத்தை குறித்து அவங்க இருதயம் என்ன செய்துச்சு, பாதிக்கப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தவறு செய்யக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துல தான் லோத்தும் காணப்பட, அவருடைய குடும்பமும் காணப்படுது. இதை நினைச்சும் அவர் பாதிக்கப்படுறார் தெய்வ பிள்ளைங்களே. பாருங்க, இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிற அனுபவத்திலையும் அவருக்கு இருதயம் வாதிக்குது. தான் இருக்கிற இடத்த நிலைமையை குறிச்சும் அவருக்கு இருதயம் வாதிக்க தெய்வ பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன செய்யணும், இருதயம் வாதிக்கணும் தெய்வ பிள்ளைகளை. வாதிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ள இருதயம், மற்றவங்க தவறு செய்கிறதான அனுபவம் மாத்திரமல்ல, நம்ம வாழ்க்கையிலையும் தவறுகள், குற்றங்கள், குறை உணரும் போது நம்முடைய இருதயம் என்ன செய்யணும், பாதிக்கப்பட்ட அனுபவத்தை தேவனுக்கு முன்பாக ஒரு செவ்வையான அனுபவத்தில் நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரம் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சொல்லப்பட்ட நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்போ நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்போ நீதிமான்னா அவனுடைய ஜீவியம் என்ன செய்யும், சரிப்படுத்தப்படும் தெய்வ பிள்ளைங்க. 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவனுடைய ஜீவியம் எழுப்பப்பட்ட அனுபவத்தை, ஜீவியம் சரிப்பட்ட அனுபவத்தை, அவனுடைய ஜீவியம் காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. சிலர் என்ன செய்வாங்க, நீதிமான் அவங்க விழுந்ததை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சிரிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்க, எழும்புவாங்க, தேவனுக்காக எழும்பி பிரயாசப்படுவாங்க, தேவனுக்காக எழும்பி கிரியை செய்வாங்க. அப்போ நீதிமான்னா நம்ம தன்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்தக்கூடிய அனுபவத்தை உள்ளவங்க தான் நீதிமான். அப்படி ஜீவியத்தில் தேவனுக்கு முன்பாக காணப்பட குறைகள், குற்றங்கள் இவைகளை என்ன செய்யணும், சரிப்படுத்தணும். தவறோடே வாழ்கிற அனுபவம், தவறான ஜீவியம், அப்படிப்பட்ட அனுபவம் இல்லை. தேவனுக்கு முன்பாக சரிப்படுத்த ஒரு நீதிமான நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுது பிள்ளைகளே. அது மாத்திர வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்ற விதத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைங்களே. அப்போ நீதிமான்களை வீடுகள்னா பாருங்கள், தினமும் காலையில் ப்ரைசிங், இரவு ஆனால் ப்ரைசிங், இப்படிப்பட்டதான ஜபம், துதி, பாட்டு பாடுறது, ஆராதிக்கிறது, தேவனை ஸ்துதி செலுத்துறது, ஸ்தோத்திரம்
யுத்தம் பண்ற அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் என்ன செய்யும் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட நீதிமான்களா நம்முடைய ஜீவியம் காணப்படுதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது கண்ணியமா. பொல்லாத சத்தங்களும் சண்டைகளும் சச்சரவங்களும் கேட்குற அனுபவம் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்மள என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியம். நீதிமான்களுடைய வீடுகளில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. அப்போ நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான நீதிமானா நம்முடைய ஜீவியம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது தெய்வ பிள்ளைங்களை. அது மாத்திரம் எதிர்த்து வாசித்தீங்கன்னா, நீதிமானாகிய யோசேப்பு தன்னுடைய மனைவி என்ன செய்யலை, அவமானப்படுத்த விரும்பலை என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களை. மரியாள் பாருங்க, திருமணத்துக்கு முன்பாகவே கர்ப்பம் ஆயிட்டாங்க. ஆனால் அவன் என்ன செய்யலை, யோசேப்பு நீதிமானா இருந்து ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான் என்று வாசிக்கும். அவமானப்படுத்த மனதில் சிலர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, சமயம் சந்தர்ப்பத்தை பார்த்து அவமானப்படுத்தக்கூடியவங்களை காணப்படுவாங்க. ஆனால் பாருங்கள், ஒரு நீதிமான் அவன் என்ன செய்யலை, அவமானப்படுத்த மனதில்லாதவனா என்ன செய்தான் காணப்பட்டான் தெய்வ பிள்ளைங்க. சில தெய்வ பிள்ளைங்க என்ன செய்வாங்க, அவங்கவுங்க இது பண்ணுறத அவங்கவுங்க இது பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் சிலர் அப்படி இல்லை, செய்வாங்க கரெக்டாக சந்தர்ப்பத்தை இது பண்ணுவாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட ஒரு நீதிமான்களாய் வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக காணும். இப்படிப்பட்ட நம்ம நீதிமான நம்ம வாழும்போது கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த துருகமாக இருக்கும். அந்த பலத்த துருகத்துக்குள்ள நாம் என்ன செய்வோம், சுகமாய் ஆரோக்கியமாய் காணப்படுற அனுபவத்தில் காணப்படும் தெய்வ பிள்ளைகளே. ஐந்தாவது நம்ம வாசித்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நெகேமியாவுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, நெகேமியா 9:5 வாசிக்கும்போது, பின்பு லேவியரான யெசுவா, கத்மியேல், பானி, ஆசாப்நெயா, செரேபியா, ஒதியா, செப்பனியா, பெத்தகியா என்பவர்கள் ஜனங்களை பார்த்து, நீங்கள் எழுந்திருந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி, எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய நாமம் மகிமை உள்ள நாமமாக காணப்படுது தேவ பிள்ளைங்க. தேவனுடைய நாமம் மகிமை உள்ள நாமம். மகிமை உள்ள நாமம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆராதனைக்குரிய புகழ்ச்சிக்குரிய ஒரு நாமமாக கர்த்தருடைய நாமம் காணப்படுது தேவ பிள்ளைங்களே. பாருங்க, நம்ம தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு அனுபவம், மகிமை செலுத்துகிற மகிமை உள்ள நாமம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் சொல்லி பார்த்தீங்கன்னா, புகழ்ந்து பாடுறது அனுபவம், தேவனை துதி. இப்போ ஏசப்பா செஞ்ச அற்புதங்களை பாருங்க, ஏசப்பா தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த வியாதியில் இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ஒரு பாட்டு பாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இயேசு கடந்து போன பாதைகளை சொல்லி என்ன செய்வாங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சாட்சி சொல்லுவாங்க. இது என்னது, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவம். ஆராதனை பண்ணுறது, ஆராதனை வேளையில் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற அனுபவங்கள், இது என்னது, இது எல்லாமே மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்ட தேவ பிள்ளை. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இப்படிப்பட்டதான அனுபவம் நமக்கு தேவையாய் காணப்படும். வேதத்தில் கூட வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1:21 வாசிக்கும்போது, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். பார்த்தீங்களா, இங்கே பாருங்க, அவங்க என்ன செய்ய, பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஒரு அற்புதம் பாருங்க தேவ பிள்ளைங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்து தேசத்துலேருந்து அவங்க பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாங்க, எகிப்தின் இருப்பு காலவாயிலேருந்து வெளியே கொண்டு வராங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி பாருங்க எகிப்தின் சேனை. இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த எகிப்துலையா நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் இந்த இது என்னது, ரொம்ப சாப்பாட்டுக்கோ ரொம்ப எங்களை இந்த ஜீவன் கசப்பாக்குற அனுபவத்தில் எங்களை நடத்தினாங்க. அப்படிப்பட்டதான கொடுமையான பாதைகள் வழியை நாங்கள் காணப்பட்டோம். ஆனால் இங்கே வெளியே வந்தால் பாருங்கள், முன்னாடி செங்கடல் இருக்குது, பின்னாடி எகிப்தின் சேனை காணப்படுது. இப்படிப்பட்ட அனுபவத்தில் அந்த எகிப்திலேயாவது நாங்கள் செத்துட்டு போயிருப்போமே, இந்த வனாந்திரத்தில் வந்தால் நாங்கள் சாகணும், எங்கள் பிணங்கள் விழணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் தேவன் என்ன செய்தாங்க, தம்முடைய ஜனத்துக்காக, நீங்கள் சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி என்ன செய்தாங்க, தேவன் பெரிய ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்தாங்க. தெய்வ பிள்ளைங்க, செங்கடல் 2ஆக பிளக்கிற ஒரு அனுபவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் சுகமாக அந்த செங்கடலை கடந்து அவங்க அந்த தொழில நடந்தாங்க, சேர்ல நடந்தாங்க அப்படின்லாம் இல்லை, சாதாரண வெட்டான் தரையில் நடக்கிறது பாருங்க. செங்கடல் 2ஆ பிளந்து பாருங்க, அவங்க ஜனங்கள் வந்து சாதாரண வெட்டான் தரையில் நடக்கிறது போல அந்த கடல்ல நடந்து அவங்க என்ன அக்கறைப்படுற ஒரு அனுபவம். அது மாத்திரமல்ல, அதே செங்கடல்ல பாருங்க எகிப்தின் சேனை, அவங்கள பின்னாடி துரத்திட்டு வந்த எகிப்தின் சேனையை கர்த்தர் பார்வோன் அவனுடைய சேனையும் கர்த்தர் அந்த செங்கடல்ல அழிக்கிறார். பாருங்க, தம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் செஞ்ச மிகப்பெரிய கற்பனை பண்ணி பாருங்களாம்.
கற்பனை பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம், எவ்வளோ பெரிய ஒரு மிராக்கள் நான் என்ன செய்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்முடைய ஜனத்துக்காக என்ன செய்திருக்கிறாங்க, செய்த ஒரு அனுபவம் பாருங்கள். இப்படிப்பட்டதான அனுபவம் கர்த்தர் செஞ்சதுனால ஜனங்களை என்ன செய்கிறாங்க, ஆடி பாடி சந்தோஷப்பட்டு என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவங்கள காணப்படுறாங்க தேவ பிள்ளைங்களே. அது மாத்திரம் விதத்தில் வாசியும் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, சங்கீதம் 69:30 வாசிக்கும்போது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். இந்த தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படும். பாட்டு பாடி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படும். சிலர் என்ன செய்வாங்க, தேவன் எவ்வளோ அற்புதங்களை அதிசயங்களை செஞ்சுருப்பாங்க, ஆனால் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறதுக்கோ வெக்கம், ஆண்டோட செஞ்ச நன்மையை எழுவி வாயை திறந்து சொல்கிறதுக்கு வெக்கம் தெய்வ பிள்ளைங்களை பாருங்கள். மற்றபடி எல்லாம் உலக பிரகாரமாக வீடுகளில் வெளியே பேசுறது தைரியமாக போல்டாக என்ன செய்வாங்க, நல்லா பேசுவாங்க, தாராளமாக பேசுவாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டோர் சமூகத்தில் எழும்பி ஒரு பாட்டு பாடணுமா, ஆண்டோர் செஞ்ச நன்மையை வாய் திறந்து சொல்லணுமானா வெக்கம் தெய்வ பிள்ளைங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. கர்த்தர் செய்த நன்மையாக என்ன செய்யணும், அநேகர் சங்கீதக்காரன் சொல்கிறேன், நான் என்ன செய்வேன், அநேகர் நடுவில் சபையில் எழும்பி மகிமைப்படுத்துவேன் என்று சொல்கிறாங்க தெய்வ பிள்ளை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை ஆண்டோர் சமூகத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை எழும்பி நம்ம சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது அவசியமாக இருந்திருக்கு தெய்வ பிள்ளைங்களை. அது மாத்திரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 7:11 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை அதிகமாக காணப்பட்டதுனால ஆசாரியர்கள் கூட ஊழியம் செய்ய முடியவில்லை. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியாது, அவ்வளவுக்கு கர்த்தருடைய மகிமை நிரம்பி காணப்பட்ட என்று பார்க்கும் தெய்வ பிள்ளைங்களே. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் அனுபவத்தை நம்ம கூட அனுபவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படும் தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா யாத்திராகமனுடைய புஸ்தகம் 34:29-33 வாசிக்கும்போது வாசிங்க. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். மோசே அவர்களுடைய பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். பாருங்க தெய்வ பிள்ளைங்களை, கர்த்தருடைய சமூகத்தில் மோசே என்ன செய்கிறாரு, காணப்படுறாரு. தேவன் 40 நாள் இரவும் பகல் என்ன செய்யல, புசியாமலும் குடியாமலும் கர்த்தரோடே இருக்கிற ஆண்டோர் சமூகத்தில் ஏசப்பா கூட பேசிக்கிட்டு அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஆண்டோர் சமூகத்தில் எத்தனை நாள் எத்தனை பகல் போச்சு, எத்தனை இரவு போச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் ஆண்டோர் சமூகத்திலே இருக்கிறதுனால இருந்துட்டு என்ன செய்ய 40 நாள் கழிந்து வெளியே வராங்க. அவருக்கு முகம் எப்படி இருந்துச்சான், பிரகாசமாக இருந்துச்சு. அந்த தெய்வ பிள்ளைங்களை 1000 வால்ட் பல்பு அவங்க முகத்தில் பிரகாசிக்கிறதுக்கு பண்ணலை, ஆண்டவருக்கு மகிமை பிரகாசமாக இருந்த அவருக்கு முகம் அவ்வளோ பிரகாசமாக இருந்ததுனால ஜனங்கள்லாம் அவங்க கிட்ட போகிறதுக்கு அடுத்து பின்னுள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா பயந்தார்கள் என்று சொல்லப்படும். அவங்க ஜனங்கள் என்ன செய்தாங்களா, பயந்தார்கள், அவங்க கிட்ட போகிறதுக்கு பயந்தாங்க. ஜனங்கள் இப்படி பயந்ததை பார்த்து மோசே என்ன செய்துக்கிட்டாரா, முக்காடு போட்டுக்கிட்டாராம். ஜனங்க கிட்ட பேசுகிறது வரைக்கும் அவர் முக்காடு கொண்டாருன்னு பார்க்க அவ்வளவு மகிமை. அந்த மகிமை அந்த முக்காடு போடுற அளவுக்கு அந்த பாருங்க அந்த ஜனங்கள் கிட்ட சேர்றதுக்கு பயப்படுற அளவுக்கு ஒரு முகம் பிரகாசமாக இருந்த ஆண்டோர் சமூகத்தில் இருந்ததான அனுபவம் தான் தெய்வ. அப்போ நம்முடைய ஜீவிதத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது தெய்வ சமூகமே தஞ்சம் என்று நம்முடைய ஜீவியம் காணப்படும் போது கூட்டம் ஜபங்கள் தெய்வ சமூகம் வீட்டில் தனிப்பட்ட ப்ரேயர் காரியங்கள் இருக்கும், நம்முடைய முகம் என்ன செய்யும், அதிகமாக பிரகாசம் உள்ள அனுபவமாக காணப்படும். இதுக்கு இந்த பாருங்க இந்த நம்ம ஜனங்கள் நம்ம தெரிஞ்சவங்களோ மற்றபடி உலக பிரகாரமாக ஜனங்களே செய்யுங்க, மாதந்தோறும் பியூட்டி பார்க்கு போய் எவ்வளோ பணங்களே 1000 2000 10,000 எல்லாம் என்ன செய்கிறாங்க, செலவு பண்ணி என்ன செய்கிறாங்க, தங்களுடைய முகங்களை அலங்கரிக்கிறாங்க. ஆனால் ஆண்டோர் சமூகத்தில் நம்ம இருப்போமானா, யாரானாலும் சரி ஆண்களோ பெண்களோ கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம இருப்போமானா நம்ம முகம் என்ன செய்யும், மகிமையான அனுபவமாக காணப்படும் தெய்வ பிள்ளை. அப்படிப்பட்டதான விதத்தில் தேவனுடைய மகிமையான நாமத்தை நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் அனுபவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது. 6வது நம்ம தியானிக்கும் போது எரேமியாவுடைய புஸ்தகம் 10:10 வாசிக்கும் போது, எரேமியா 10:10 வாசிக்கும் போது வாசிங்க. ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். வசனம் மாறிடுச்சு, ஆனால் அந்த வசனம் உண்டு. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற நாமம் தெய்வ பிள்ளைங்களே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்ற நாமம் தெய்வ பிள்ளைங்க. அப்போ அந்த சேனைகளின் கர்த்தர் என்ற நாமம்
என்று நாம் எப்படிப்பட்ட அனுபவமாக காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேனையாய் காணப்படக்கூடியதாய் காணப்படுது பிள்ளைங்களை. சேனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூதர்கள் நமக்கு ஒரு சேனையாய் காணப்படுறாங்க, பரிசுத்தவான்கள் நமக்கு ஒரு சேனையாய் காணப்படுறாங்க, நம்முடைய சபை ஜனங்கள் நமக்கு சபையார் ஒரு சேனையாய் காணப்படுறாங்க. அது மாத்திரம் ஜெப சேனை என்று ஒரு சேனை காணப்படுது பிள்ளைங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சேனையின் அனுபவத்தை கர்த்தருடைய நாமமாக இந்த சேனையின் அனுபவம் உடையவர்களை நம்ம ஜீவிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுது பிள்ளைகளை. எதிர்த்துல கூட நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்க, தூதர்கள் பாருங்க நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 91 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம்ம எல்லாம் எங்கே போகிறோமோ வரோமோ ஒவ்வொரு தேவ ஜனத்துக்கும் ஒரு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளைங்களுக்கு ஒரு தூதர்கள் பாதுகாவலாக காணப்படுறாங்க. தூதர்கள் சேனை ஒவ்வொருத்தருக்கும் உண்டு தெய்வ பிள்ளைங்கள். ஒரு சின்ன பிள்ளைங்களானாலும் சரி பெரியவங்க அவங்களுக்கு என்ன தூதர்களுடைய சேனை பாதுகாப்பு உண்டு தெய்வ பிள்ளைங்களை. பாருங்க எதிர்த்தில் விட வாஸ்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதன் பார்த்தீங்கன்னா 1,85,000 பேர் என்ன செய்துட்டானா அசீரியர்கள் அவங்க ஜனத்தை அழித்து போட்டான். ஒரு தூதன் 1,85,000 பேரை அழித்து போட்டான்னா பாருங்க, ஒரு தூதனை இவ்வளோ பெரிய காரியம் செய்திருப்பானா? 2-3 தூதர்கள் வந்திருந்தா எவ்வளோ பேரை இது பண்ணியிருப்பாங்க தெய்வ பிள்ளைங்க. அப்போ ஒரு தேவ ஜனத்துக்கு பாருங்க ஒரு தூதர்களுடைய சேனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்காக பணிவிடை செய்கிற அவங்க பணிவிடை ஆவிகள் பாருங்க. அப்போ அவங்க எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உடையவங்களா ஒரு தேவ ஜனத்துக்காக கிரியை செய்யக்கூடியவங்களா காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்களே. அது மாத்திரமல்ல வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா ஜெபசேனை நம்ம ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாங்க பதில் தரக்கூடியவங்களா காணப்படுறாங்க. ஏசப்பா சொல்லுங்க, என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம ஜெபிக்கும் போது ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் பதில் உண்டு தெய்வ பிள்ளைங்க. மற்றவங்க கிட்ட ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்கும்போது எடுக்கும்போது கூட நமக்கு அந்த அதுக்கு பதில் கிடைக்காம அதுக்குரிய காரியங்கள் செய்யாமல் இருக்காங்க. ஆண்டோர் சமூகத்தில் போய் ஏசப்பான்னு சொல்லி ஆண்டோட நாமத்தை சொல்லி நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்களா, இப்படிலாம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மென்ஷன் பண்ணி நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏசப்பா என்ன செய்வாங்க பதில் தரக்கூடிய தந்துட்டு தான் இருக்கிறாங்க, இன்னும் தருவாங்க, இன்னும் தரதான் என்ன செய்கிறாங்க போகிறாங்க தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கும் பரிசுத்தவான்கள் ஊழியக்காரங்க ஒரு சேனையா காணப்படுறாங்க தெய்வ பிள்ளைங்க. ஒவ்வொரு தெய்வ ஜனத்துக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட சபையில கொடுக்கப்பட்ட ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேனைன்னா என்னது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு தெய்வ பிள்ளைங்களை. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை என்ன செய்யறாங்க காணப்படுறாங்க. பாருங்க நமக்குடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாருங்க ஒவ்வொரு குடும்பங்கள் தீராத வியாதிகள் தீராத பிரச்சனை இப்படிப்பட்டதான இந்த குடும்பங்கள பிரச்சனை இப்படிப்பட்டதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்வாங்க ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்கள் நமக்கு என்னது மிகப்பெரிய ஒரு அரணான அனுபவத்தை நம்ம பல தீமையான காரியங்களுக்கு பல அழிவுகளுக்கு பல நாச மோசங்களுக்கு இப்படிப்பட்ட தேவ நாம தூஷிக்கப்படாத இப்படி எவ்வளவோ எத்தனையோ காரியங்களுக்கு பரிசுத்தவான்களுடைய சேனை என்னது நமக்கு ஒரு காவலான அனுபவத்தில் காணப்படுது தேவ பிள்ளைங்களே. இப்படிப்பட்ட அனுபவங்களை உண்மையாக சொல்லப்போனால் ஊழியக்காரங்க அந்த கடந்து போகிற பாதையில் தான் நம்ம என்ன தெரியும் நமக்கு ஒரு கஷ்டங்கள் இப்படி வரும்போது சிலர் நினைச்சுவாங்க அறிமுகமான ஒரு வியாதி ஒரு கஷ்டம் அறிமுகமான அனைத்து ஊழியக்காரங்கள்னு சொல்லிடுவாங்க. எல்லாரும் பார்த்துங்க அந்த வியாதி ஆஸ்பத்திரியில் சிலர் போயிருப்பாங்க, மருந்து மாத்திரை எவ்வளவோ எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதுக்கு என்னன்னு கூட கேட்டிருக்காங்க. ஆனால் தேவ ஜனங்கள் ஊழியக்காரங்க ஜெபிக்கிற அந்த ஜபங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாங்க நிச்சயமாக பிரதிபலன் தரக்கூடிய விதத்தை இப்படி எத்தனையோ ஜீவனுள்ள சாட்சிகளை நம்ம கேட்கக்கூடிய அனுபவமாக காணப்படுது பிள்ளைங்க. அது மாத்திரம் இல்லை சபையார் ஒரு சேனையாக என்ன செய்கிறாங்க காணப்படுறாங்க தேவ பிள்ளைங்க. நம்முடைய சபை ஜனங்கள் எல்லாரும் பாருங்க ஒருத்தங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு காரியம்னா என்ன செய்வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயவமாக இருக்கனால என்ன செய்வாங்க அவங்க ஒவ்வொருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்வாங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எதிர்த்தரோட வாஸ்து பார்த்தீங்கன்னா பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்கிறாரு சிறைச்சாலையில் இருக்காங்க, சிறையில் கொண்டு போட்டுட்டாங்க. ஆனால் வாஸ்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா சபையாரெல்லாம் ஒரு வீட்டில் கூடி இருக்கிறாங்க. கூடி இருந்தவங்க என்ன செய்கிறாங்க ஊக்கமாக ஜெபம் ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய பேதுருவை சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வாங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபிச்ச ஜெபத்தின் பிரதிபலனா அவர் என்ன செய்கிறாரு தேவதூதன் போய் பேதுருவை தட்டி எழுப்பி வெளியே சிறைச்சாலை பலவிதமான காவலின் அனுபவங்கள் இருக்குது. அவர் என்ன செய்கிறாங்க வெளியே கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க. வெளியே வந்து நிற்கிற சமயத்தில் அவர் கதவை தட்டுறாரு. ஆனால் ஜெபிச்சவங்க என்ன செய்துட்டாங்க இது நம்ம ஜெபத்துக்கு பிரதிபலனா வந்திருக்கிறாரு அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க பேதுருடைய தூதன் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க தெய்வ பிள்ளைங்க. நான் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபித்த அந்த ஊக்கமான ஜெபம் அந்த சபையார் என்கிற ஒரு சேனை அனுபவம் அவங்க ஜெபித்த ஜெபம் சிறைச்சாலையில் பல காவலுக்குள்ள உட்பட்டதான ஒரு அப்போஸ்தலனை வெளியே கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியே வந்து கதவை தட்டுற விதத்தில் அந்த ஜெபம் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அனுபவத்தில் அப்படிப்பட்ட ஒரு சேனையாக காணப்படுது பிள்ளைங்க. அல்லேலூயா.
கடைசியாக நம்ம பார்க்கும்போது நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எரேமியாவுடைய புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது வாசிங்க. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. உமது நாமமே வல்லமையில் பெரியது. நம்முடைய இயேசப்பாவுடைய நாமம் வல்லமையான நாமம். தெய்வ பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒரு பவர்ஃபுல் நாமமாக காணப்படுது. தெய்வ பிள்ளைகள், இந்த நாமத்துக்கு மிஞ்சினதான அனுபவம் எதுவுமே கிடையாது. தெய்வ பிள்ளைகளை, இயேசப்பாவுடைய நாமத்தை குறித்து நம்ம வாசித்து பார்க்கும்போது, நம்ம தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. பாருங்க தெய்வ பிள்ளை, கர்த்தருடைய நாமத்தினால் ஒரு சர்வாங்க சுகம் கிடைச்சிருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜெப ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சப்பானி வந்துடும். ஒரு 40 அந்த சப்பானிக்கு வயசு 40 வயசு. தெய்வ பிள்ளைங்களை, பிறந்தது முதற்கொண்டே சப்பானி, தாயின் வயிற்றில் பிறந்ததுல சப்பானி. அந்த அவன் அவனால் அவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நன்மையே கிடையாது. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இந்த பிறந்ததுனால கஷ்டங்கள் தான். தூக்கி சமந்து என்ன செய்யணும், ஒரு இடத்துக்கு கொண்டு போக எடுக்க, அவங்களுடைய காரியங்களை செய்ய எடுக்க என்ன செய்வாங்க. சின்ன குழந்தையாக்கும் கஷ்டப்பட்டு இல்லை சந்தோஷமாக செய்திருப்பாங்க. சின்ன குழந்தைகளை பேண்டுறது எல்லாம் சந்தோஷமாக செய்வாங்க. ஆனால் வளர வளர பெரிய ஆள் ஆக என்ன செய்வாங்க, முகம் சுழிப்பாங்க, கவலைப்படுவாங்க. இப்படியே வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க. இதே போல் தான் சப்பானியுடைய வாழ்க்கை ஜீவியம் காணப்பட்டு கொண்டே இருந்துச்சு. பிள்ளைகள், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் நாடோறும் பிச்சை கேட்கும். அவங்க வீட்டில் உள்ளவங்க இவன மூலம் பிச்சை எடுத்தாவது 10 ரூபா கிடைக்கட்டு அப்படிங்கிற ஒரு அனுபவத்தில் ஆலயத்தின் வாசலில் கொண்டு வந்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் தான் அவன் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர் என்ன செய்கிறாங்க, வாராங்க. அவங்களும் அவன் எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்கறது, ஐயா பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேதுருவும் யோவான் சொல்கிறாங்க, நீ என்ன செய்து எங்களை நோக்கிப்பார், எங்களை நோக்கிப்பார். அவன் என்ன செய்தான், அவங்கக்கிட்ட ஏதாவது கிடைக்கும், ஏதாவது தருவாங்க, 50 100 10 தருவாங்க அப்படிங்கிற ஒரு வாஞ்சியோடு அவங்களை என்ன செய்யலாம், நோக்கி பார்த்தான். தெய்வ பிள்ளைங்களே, அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறார், வெள்ளியும் பொன்னும் பணம் என்கிட்ட இல்லை, எனக்கிட்ட உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைங்கள், பாருங்க, கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம். தெய்வ பிள்ளை, மருந்து மாத்திரை எடுத்தான், ஹாஸ்பிட்டலில் இருந்தான், அப்படிலாம் கிடையாது. தெய்வ பிள்ளை, பிறவியிலே சப்பானி. அவன் அப்பாரும் கர்த்தருடைய ஆலயத்தில் அவன் வாசலில் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அந்த ஊழியக்காரர் ஜோம் பண்ற, அப்போஸ்தலர் ஜோம் பண்ற, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொடுத்து அவங்க அதிகாரமாக அவங்க ஜெபித்த அந்த ஜெபத்தில் அவங்க கையை பிடிச்சி இழுத்து விடுறாங்க. அவனுடைய எத்தனை வருஷம், 40 வருஷமாக அந்த மொடமாக இருந்த காலும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்றான், நடந்தான், குதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். யோசித்து பாருங்க தெய்வ பிள்ளைங்களே, ஆண்டோட நாமம் எவ்வளவு பெரிய ஒரு வல்லமை உள்ள நாமமாக காணப்படுது. தெய்வ பிள்ளைங்களே, ஒரு இயற்கைக்கும் அப்பாற்பட்டதான காரியங்களை செய்கிறது தான் கர்த்தருடைய நாமம். அந்த தேவன் நாமம், அந்த தேவன் வல்லமை உள்ளவரா கிரியேஷன். இன்றைக்கும் அந்த தேவன் என்ன செய்றாங்க, ஜீவிக்கிறாங்க. அவர் அப்போஸ்தலர் காலத்தில் அப்பந்தான், அந்த நாட்களில் தான் அவர் இருந்தார், அப்பந்தான் கிரியை நடப்பிக்கப்படும் அப்படின்லாம் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவிக்கிறாங்க. இந்த தேவன் இன்றைக்கும் நேற்று மீண்டும் என்று மாறாதவர், அன்றைக்கும் ஜீவிக்கக்கூடியவங்க. அந்த தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம கூட இன்றைக்கு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வியாதியோட பலவீனத்தோட எப்படிப்பட்ட அனுபவத்தில் வந்திருக்கிறவங்களா இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம், அன்னைக்கு கிரியை செய்த நாமம் இன்னைக்கு உங்களை தூக்கி விடக்கூடியதா, உங்களை ஆரோக்கியப்படுத்தக்கூடியதா, உங்களை விடுதலையாக்கக்கூடிய நாமமா அந்த அப்பானே எழும்பி நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு ஆலயத்துக்குள் போனான்னு சொன்னது போல அந்த நாமம் அந்த நாளில் உங்களையும் விடுதலையாக்கக்கூடிய நாமமாய் காணப்படுது. எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் வாஞ்சியோட அவன் அவங்களை நோக்கி பார்த்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவங்கள பார்த்தான், நீங்கள் ஏதாவது எனக்கு தாங்க, என் வாழ்க்கையில் ஏதாவது தாங்க அப்படின்னு சொல்லி நன்மை ஏதாவது தாங்கன்னு சொல்லி பார்த்தான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு, அவநம்பிக்கையோட, அதைரியத்தோட, அவிசுவாசோட, விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, முழு நம்பிக்கையோட, நிச்சயத்தோடு நம்ம பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதே தேவன், அந்த வல்லமையுள்ள தேவன், அந்த வல்லமையுள்ள நாமுடைய கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலையும் கிரியை செய்யக்கூடிய வல்லமாய் காணப்படுற தெய்வ பிள்ளைங்களே. அல்லேலூயா.
அந்த நாமம் வந்து அந்த சப்பானியை தூக்கி விடக்கூடிய அனுபவமாக காணப்படுது பிள்ளைங்களே. அது மாத்திரம் விதத்தில் வாஸ்து பாதி ஒரு 100க்கு அதிபதி, அந்த 100க்கு அதிபதியை குறித்து வாசிக்கும் போது அந்த 100க்கு அதிபதி சொல்கிறாரு ஆண்டவர்கிட்ட, எனக்கு பிரியமான வேலைக்காரனே வியாதியாக காணப்படுற ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்யுங்க வந்து அவன் மேலே வந்து அவனுக்கு நீங்கள் சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி மத்தேயு 8:5 வசனத்தை வாசிக்கும் போது அங்கே வாசிக்கிற அந்த பிள்ளைங்களே. அது மாத்திரம் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், நான் ஒருவனை போன்னு சொன்னால் போகிறான், ஒருத்தனை வான்னு சொன்னால் வாரான், நான் இதை செய்யன்னு சொன்னால் அவன் செய்கிறான். ஏன்னா நான் 100க்கு அதிபதி, நான் ஒரு வல்லமை, நான் ஒரு பவர், ஒரு நல்ல ஒரு ஆள். அப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது நான் சொல்கிறதே ஒருத்தன் சொல்கிறானா, நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வம், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரான், நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி கிடையாது, நான் பாத்திரம் கிடையாது, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவனுக்கு என்ன செய்வான், சுகமாவான். பாருங்கள், அந்த ஒரு 100க்கு அதிபதி அவனுக்கு தேவனுடைய வல்லமையுள்ள நாமத்தை குறித்து அறிந்திருக்கிறான். தேவ பிள்ளைங்களை பாருங்கள், நமக்கு கூட அந்த தேவனுடைய நாமத்தை குறித்து வெளிப்பாடு இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு 100க்கு அதிபதி அவருக்கு ஒரு வெளிப்படுத்தல் இருந்துச்சு. நான் ஒருத்தனை போன சொன்னால் போகிறான், அப்போ எனக்கு வார்த்தைக்கு பவர் இருக்குது. அதே போல் நீங்கள் யார், நீங்கள் எவ்வளோ பெரிய தெய்வம், நீங்கள் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். தெய்வப்பிள்ளை அந்த நிமிஷம் அந்த நாளிகையில் அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். தெய்வப்பிள்ளை அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நாமத்தின் மேலே, ஆண்டுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களை நாம் ஜெபிக்கும் போது, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும்போது தேவனாய் கர்த்தர் பதில் தரக்கூடியவங்களா காணப்படுறாங்க. தெய்வ பிள்ளைகளுடைய வேதத்தில் சொல்லப்போனால் எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களையும் நம்ம தியானிக்கலாம். தெய்வ பிள்ளைகள் பாருங்கள், செத்து 4 நாள் ஆச்சு, செத்து 4 நாள் ஆச்சு. அந்த பணம் வாடை அடிக்கும், சகோதரிமால் சொல்கிறாங்க வாடை அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தில் பாருங்கள், ஏசப்பா கூப்பிடுறாங்க, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. அந்த கூப்பிட்டு அடுத்த செகண்ட் நம்ம என்ன செய்கிறோம், செத்து 4 நாள் ஆகி வாடை அடிக்கிற சரீரம் உயிரோடு எழும்பி வருது. தெய்வ பிள்ளைங்களே, எவ்வளோ பெரிய தேவனுடைய நாமம், வல்லமையான நாமம். தெய்வ பிள்ளைங்க எவ்வளோ பெரிய வல்லமை உள்ள நாமமாக காணப்படுது தெய்வ பிள்ளைங்க. அது மாத்திரம் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 13 20-21 வாசிக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலிசா தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தேவ நாமத்துக்காக ஊழியம் செஞ்சாங்க, பாடுபட்டாங்க. அந்த ஊழியக்காரரை இறந்து அடக்கம் பண்ணியாச்சு. அவர் இறந்து 1 வருஷம் ஆச்சு. அந்த 1 வருஷம் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் செத்து போனான். அவர் வயசானவன்னு வச்சுக்குவோம். அவர் இறந்து போயிட்டு அவரை கொண்டு அடக்கம் பண்ணது கொண்டு வராங்க. கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து என்ன செய்கிறாங்க, சண்டைக்கு யுத்தத்துக்கு வராங்க. அப்போ யுத்தத்துக்கு வராங்க அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பி பார்த்து யுத்தத்துக்கு நம்மளை வந்து பிடிக்க வராங்கன்னு சொல்லி இவங்க பயந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வந்த பாடியை, அந்த பெட்டியை, பெட்டி என்ன செய்கிறாங்க, ஒரு கல்லறை ஒரு இது போல இருந்து என்ன செய்தாங்க, தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடிட்டாங்க. அது யாருக்கு அது மேலே போட்டான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலிசா தீர்க்கதரிசி இறந்து போனார்ல, அவர் அடக்கம் பண்ணியிருந்தார். அவருக்கு அந்த குளிக்க உள்ளேயே இந்த பாடியை போட்டுட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிட்டாங்க. நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன அந்த ஆள் என்ன செய்துட்டாரு, உயிரோட எழும்பி போகக்கூடிய அனுபவம் எப்படி நடந்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எலிசா தீர்க்கதரிசி இறந்து 1 வருஷம் ஆச்சு. ஆனால் அவருக்கு அவருடைய இறந்த அவருடைய எலும்பில் அந்த வல்லமை என்ன செய்துச்சு, காணப்பட்ட தெய்வ பிள்ளைங்களை. அந்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுதல், அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற அந்த அபிஷேகம், அந்த வல்லமை அந்த எலிசா தீர்க்கதரிசி எலும்பில் அவர் செத்தாச்சு. 1 வருஷம் ஆயாச்சு. ஆனால் அந்த வல்லமை, அந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த எலிசா தீர்க்கதரிசி எலும்புக்குள்ளே காணப்பட்டதுல செத்து போன ஒருத்தர் என்ன செய்தான், உயிரோட இறந்து ஜோம் பண்ணாங்க, எடுத்தாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. பட்ட அடுத்த செகண்ட் என்ன செய்துச்சு, உயிரோடு எழும்பிச்சு தேவப்பிள்ளை. அது மாத்திரம் வேதத்தில் வாசித்தீங்கன்னா இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் சொல்லப்படுது, செத்து போன இந்த எலும்புகள், அந்த எலும்புகளை பார்த்த தீர்க்கதரிசனம் சொல்ல உடனே அந்த எலும்புகள் எல்லாம் மகா பெரிய சேனையாய் மாற்றப்படுது. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வல்லமை உள்ள நாமம், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமாக காணப்படுது பிள்ளைங்களே. இப்போ நம்முடைய ஜீவியத்தில் எங்களுடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அனுபவிக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுது பிள்ளைங்க. அது மாத்திரம் விதத்தில் வாசிக்கும் ரோமர் 8:10 சொல்லப்படுது, கிறிஸ்து இயேசுவே, நம்ம ஏசப்பா கூட பாருங்க, கிறிஸ்து இயேசுவே மரித்தோரின் எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதோ உங்களுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். அப்போ அந்த வல்லமையை நம்ம அபிஷேகத்தின் மூலம் நம்ம இன்னைக்கும் கிருபையின் காலத்தை வாழ்கிறவங்க பெற்றுக்கொண்டிருக்கோம். நம்ம சரீரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஆனால் அதை அனுபவப்படுத்துகிறோமா, அதை பிரயோஜனப்படுத்துகிறோமா, அபியாசப்படுத்துகிறோமா என்பது இல்லை. அந்த அபிஷேகத்தின் மூலம், அந்த அபிஷேக ஆவி
ஆவியா நமக்குள்ள இருக்காங்க. அந்த அபிஷேக ஆவியானவரை நம்முடைய ஜீவியத்தை அனல் கொண்டு எழுப்பும் போது இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்னு எழுப்பினவர் நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பார். நம்முடைய சரீரத்தில் சாவுக்கு எதான வியாதி இருக்கலாம், பலகீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் இந்த வல்லமை உள்ள நாமத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த வியாதிகள், பிசாசுடைய போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யும்? அப்புறப்பட்ட அனுபவமாய் காணப்படும் தெய்வ பிள்ளைகளே. அப்போ நம்முடைய அது மாத்திரம் விதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:51 கூட வாசிக்கும் போது அங்கே சொல்ல கர்த்தருடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:50 சொல்லுவாங்க, ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் தெய்வ பிள்ளைகளே. எப்படி நம்ம உயிரோடு நம்ம இருக்கோம்? நம்ம இப்போ எல்லாரும் சர்ச்சில் இருக்கோம், எல்லாம் அபிஷேகம் பெற்றிருக்கோம். ஒரு சிலர் தான் அபிஷேகம் பெறாமல் இருப்பாங்க, மீது எல்லாரும் அந்நிய பாஷை எடுத்து அபிஷேகத்தை பெற்றிருக்கோம். ஆனால் அந்த அபிஷேக ஆவியை நமக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்க. ஒரு கர்த்தருடைய எக்காலம் தோனிக்கு ஆண்டோடைய வருகை ஏசப்பா வாராங்க அப்படிங்கிற அனுபவம் வரும்போது ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது நம்ம சரீரம் என்ன செய்யும்? மறுரூபமாக்கப்படும். அது எப்படி பாருங்க தெய்வம், அதுதான் வல்லமை உள்ள நாமம், பவர்ஃபுல்லான கர்த்தருடைய நாமம் நம்ம மாம்சீகமான சரீரத்தில் என்ன செய்யும்? ஆண்டுடைய வல்லமை கிரியை செய்து நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட அனுபவத்தில் மரித்தவங்க, உயிரோடு இருக்கிறவங்க இப்படி மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவங்களும் கூட ஆண்டுடைய சத்தம் கேட்டு எக்காலம் தோனிக்கும் போது அவங்களுடைய சரீரமும் அழிவில்லாதவர்களாக அவங்க என்ன செய்திருப்பாங்க? மரித்தோர் எழுந்திருப்பாங்க என்ற விதத்தில் வாசி வந்து வைப்பலாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள நாமத்தை நம்ம ருசிக்க வேண்டியது, அனுபவமாக்க வேண்டியது அவசியமாய் ஒன்றாய் காணப்படுது. இந்த நாமத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 26:7 வாசிக்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 26:7 வாசிங்க. இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த நாமத்தை, இந்த தேவனை நம்ம இடைவிடாம ஆராதிக்க வேண்டியது நமக்கு அவசியமாய் காணப்படுது. அது மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தல் 2:3 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 2:3, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இளைப்படையாமல் நம்முடைய ஜீவியத்துல பிரயாசம், இந்த நாமத்துக்காக நம்ம ஒவ்வொருவரும் இளைப்படையாம பிரயாசப்பட வேண்டிய அவசியமா இருக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம் 45:17 வாசிக்கும் போது, 45:17 வாசிங்க. உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டியது அவசியமா. ஒவ்வொரு தெய்வ ஜனங்களும் இந்த நாமத்துக்காக இடைவிடாம ஆராதிக்கக்கூடியவங்களா, இந்த நாமத்துக்காக இளைப்படையாம பிரயாசப்படக்கூடியவங்களா, இந்த நாமத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவங்களா காணப்பட வேண்டிய அவசியமா இருக்கு தெய்வ பிள்ளைகளே. இந்த நாள் எங்களோட கேடு சத்தியத்தின் பிரகாரம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். இந்த நாமத்தினுடைய ஒவ்வொரு காரியத்தையும் தியானித்தது போல என் நாமத்தின் மீதும் ஒரு கலசம் தியானித்தோம். தேவனுடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் காணப்படுது. கர்த்தருடைய நாமம் மிக உயர்ந்த நாமமாய் காணப்படுது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமான அனுபவமாக காணப்படுகிறது என்றும், கர்த்தருடைய நாமம் மகிமையுள்ள நாமமாய் காணப்படுது என்றும், சேனைகளின் கர்த்தர் என்பது கர்த்தருடைய நாமமாய் காணப்படுது என்றும், கர்த்தருடைய நாமம் வல்லமையான நாமம் என்று நம்ம தியானித்தது போல நாமும் கூட இப்படி நாமத்து முடிவுகளை ஜீவித்து கர்த்தருடைய வருகையில காணப்பட கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவாராக. ஆமென்.